வணக்கம் நண்பர்களே. நான் தேடுவது வெளியே அல்ல, அது எனக்குள் இருக்கிறது. ஒருவேளை நான் அன்பை தேடுவேன் என்றால் அது என்னிடம் இருந்து, அதாவது எனக்குள் இருந்து வெளிப்பட்டு மற்றவருக்கு பகிரப்பட வேண்டும். என் அன்பு யாரை சென்றடைகிறதோ அந்த நபரிடமிருந்து மீண்டும் என்னிடம் திரும்பி வந்தடையும் போது என் தேடல் முற்றுப்பெறும். அமைதியை தேடுவேன் என்றால் அது கூட எனக்குள் இருக்கும் என் மனதோடு ஒப்பந்தம் செய்து அதன் உதவியோடு ஆழ்ந்த அமைதி அடைவேன். தேடல் வெளியில் அல்ல என்பதை உணர்ந்து. மகிழ்ச்சியை தேடுவேன் என்றால் அது எங்கிருந்து கிடைக்கும் என்பது தொடங்கி எதையெல்லாம் என் மனம் ஏற்று அதனால் மகிழுமோ அதன் வழியாக நிச்சயம் அதை அடைந்தே தீருவேன். எனது எல்லா தேடலும் எனக்குள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் என் மனதினால் மட்டுமே சாத்தியம் என்பதை நான் உணர்ந்த காரணத்தால் என் தேடல் வெளியே இல்லை என்பதுதான் நிஜம். மனதோடு மட்டும் பேசி பழகுவோம் என்றால் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளலாம். வேறு எந்த நட்பும் அதன் அளவிற்கு நமக்கு உதவ முடியாது என்றால் இல்லை என்றே சொல்வேன். வாழ்க்கைக்கு எது நல்லது, எது கெட்டது, எதை செய்தாலும் அதற்கான பின் விளைவு என்ன வரும், அதற்கான காரணமாக எந்தெந்த வழிகளில் எல்லாம் இழப்புகள் வேதனைகளை அடைய நேரிடும், எதை தவிர்க்க வேண்டும், எதனை கை கொள்ள வேண்டும், மறக்கக்கூடியதை மறக்கச் செய்து மறக்கக்கூடாததை பொக்கிஷமாக்குவது, இவையெல்லாம் போதிக்கும் போதி மரம் அது. முன்கூட்டியே அனைத்தையும் உணர வைக்கும் கண்ணால் காண முடியாத மாய சக்தி. அதன் சாட்சிதான் எங்குமே ஏற்புடையதாகும். மேற்சொன்ன அனைத்தும் ஓங்கி அடித்து உணர்த்தும் எச்சரிக்கை மணி மனம் மட்டுமே. அதனால்தான் நான் தேடுவது வெளியே அல்ல, அது எனக்குள் இருக்கிறது என்று சொல்கிறேன். ஏன் மனித உயிர்கள் அனைத்திற்குள்ளும் அது இலவசமாக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தேன். உற்ற நண்பனை உரைக்கின்றேன் உங்களுக்காக. மனதோடு பேசுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்கள். நான் சொன்னது அனைத்தும் உண்மை என்பது உங்களுக்கு புலப்படும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.